ஆண்டவரும் அருமைரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் உங்கள் அனைவரும் சுகமாய் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்று நினைத்து உங்களுக்காக தினமும் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக தேவ சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த 12வது மாதம் என்று சொன்னாலே நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதம். ஏன் தெரியுமா? இது ஒரு கிறிஸ்மஸ் மாதம். டிசம்பர் மாதம் வந்தாலே ஒரு கிறிஸ்மஸின் சந்தோஷம் நமக்குள் என்ன செய்கிறது? உதயமாகிறது. எனவே இந்த மாதம் நமக்கு தேவை நிறைந்த ஒரு மாதம், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதம். இயேசுவை குறித்து அறிவிப்பதற்கு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தின் ஒரு மாதம். எனவே இந்த மாதத்திலும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்ன வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது என்னை ஆண்டவர் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்துக்கு நேராய் என் ஆண்டவர் என்னை ஆவியில் நடத்தினார். இதோ சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்ன வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில், அதாவது டிசம்பர் மாதத்தில் உங்களை பார்த்து, உங்களுடைய குடும்பத்தை பார்த்து, உங்கள் திருச்சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று ஆண்டவர் சொல்கிறார். கடந்த நாட்களில் எத்தனை சேதங்கள், எத்தனை இழப்புகள் உங்களை சோர்வடைய பண்ணியிருக்கலாம். சில இழப்புகள் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம். ஆனால் இந்த மாதத்தில் இதிலெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறாயோ, இதிலெல்லாம் இழப்பின் மத்தியில் இருக்கிறாயோ, இதிலெல்லாம் ஏக்கத்தோடு இருக்கிறாயோ, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. பக்கத்தில் இருக்கிறவங்களை கரங்களை கொடுத்து சொல்லுங்க, ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. உங்கள் குடும்பத்தில் சொல்லுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அதே போல் உங்கள் திருச்சபையை கூட ஏதோ ஒரு சேதத்தின் நிமித்தமா, இழப்பின் நிமித்தமா இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணிவிட்டார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், வாக்கு தத்தத்தில் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு, ஆண்டவரே ஒன்றும் சேதப்படுத்தாது, எந்த ஒரு சாத்தானோ, எந்த ஒரு வியாதியோ, எந்த ஒரு கடனோ, எந்த ஒரு மனிதனோ என்னை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த சம்பவத்தின் பின்னணியம் என்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து லூக்கா 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து 70 பேரை என்ன செய்கிறார்? நியமிக்கிறார். அந்த 70 பேரும் பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் இயேசுவுக்கு முன்பாக போவதற்கு அவர்களை என்ன செய்கிறார்? அனுப்பி வைக்கிறார். இதுதான் 2 பேராக என்ன செய்கிறார்? ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். இந்த 2 பேராக போய் பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் கடந்து சென்று, ஊழியத்திற்கு கடந்து சென்று பின்பாக இயேசுவிடத்தில் வருகிறார்கள். அந்த 70 பேரும் எப்படி வந்தார்கள் என்பதை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அந்த 70 பேரும் திரும்பி வருகிறார்கள். அவர்களை பார்த்து தான் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்ன இதன் ஆசீர்வாதம் என்ன, இதனுடைய ஆண்டவர் அவர்களுக்கு அருளின நன்மைகள் என்ன என்பதை தான் கர்த்தர் இன்றைக்கு பேச போகிறார். அதே லூக்கா 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த 70 பேரும் திரும்பி வருகிறார்கள். 70 பேரும் எப்படி திரும்பி வந்தார்கள் என்று சொன்னால், சந்தோஷமாய் திரும்பி வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த மாதம் கர்த்தர் உன்னை எப்படிப்பட்ட மாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார், என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்மளை சந்தோஷப்படுத்துகிற ஒரு மாதம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த மாதத்தில் இழப்புகள் நிமித்தம் கவலையோடு கூட இருக்கிறாயா? சில
மனிதர்களை நினைத்து கவலையோடு கூட இருக்கிறாயா? இல்லை என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் சில வார்த்தைகள், பேசின வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தின நிமித்தம் கவலையோடு கூட இருக்கிறாயா? சந்தோஷத்தை பார்க்க முடியவில்லையே, சமாதானத்தையே பார்க்க முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 70 பேரும் பாருங்க, ஒருவன் கூட துக்கமுகமாய் வரல. ஆண்டவர் இந்த 70 பேரையும் அனுப்பும்போது லூக்கா 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஒரு கட்டளையை கொடுத்தார். நீங்கள் 70 பேரும் பட்டணத்துக்கு போகிறீர்கள், கிராமத்துக்கு போகிறீர்கள். போகும்போது பணப்பையாவது, சாமான் பையாவது, பாதரட்சையாவது நீங்கள் வழியில் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொண்டு போகக்கூடாது என்று சொன்னார். ஒரு வீட்டுக்கு போருங்கள், அந்த வீட்டில் சமாதானம் கூறுங்கள், சமாதானத்துக்கு பாத்திரமானா இருந்தால் அந்த வீட்டில் பிரவேசியுங்கள், அவர்கள் தருகிறதை புசியுங்கள், அவரோடு கூட தங்கியிருங்கள். அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கிராமத்திற்கு வெளியே வந்து உங்களுடைய பாதரட்சையில், உங்களுடைய கால்களில் படிந்திருக்கிற தூசியை கூட தட்டிவிட்டு வாருங்கள், அப்படி என்று கட்டளைகளை கொடுத்திருந்தார். பாருங்க, ஒன்றுமே கொடுத்து அனுப்பலைங்க. எதுவுமே கொடுத்து அனுப்பாமல் அவர்கள் ஊழியத்துக்கு போனார்கள். 70 பேருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. 70 பேரும் முறுமுறுப்பு இல்லை, 70 பேருக்குள்ள வாக்குவாதம் இல்லை, சண்டைகள் இல்லை. கடந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தில் எத்தனை சண்டை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளைகளுக்குள்ள சண்டை, வேலை பார்க்குற இடத்துல சண்டை, அதே போல் எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை இழப்புகள், எத்தனை பிரச்சனைகளை நீ கடந்து வந்திருக்கிறாய். இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு ஒன்றும் சேதப்படுத்தாதுன்னு சொன்ன ஆண்டவர், இந்த சேதம் வராமல் இருக்கும் பொழுது சந்தோஷம் இருக்கும், சேதம் வராமல் இருக்கும் பொழுது மகிழ்ச்சி இருக்கும். இந்த மாதத்தில் எந்த சேதமும் இருக்காது. இழந்ததை எல்லாம் உனக்கு ஆண்டவர் தந்து இந்த மாதம் ஒரு சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்கள் திருச்சபையில் சந்தோஷமாக இருப்பீங்க, வேலை சனத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க என்பதை கர்த்தர் தருகிறார். 2வது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னால் லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் திரும்ப அந்த வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். என்ன சொன்னால், சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களை அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி என்றால் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்கிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். 2வது, ஆண்டவர் அந்த அதிகாரம், ஆண்டவர் நம்மளை அழைத்தார் என்றால், அபிஷேகத்தார் என்றால் சாதாரணமானவர்கள் அல்ல, நம்மளாம் அந்த உலகத்தார்கள் அல்ல. பரலோகம் நம்மளை அழைத்திருக்கிறது. அழைக்கும் பொழுது ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கட்ட தந்திருக்கிறார். சத்துருவானவன் பல ரீதியில் உன்னை என்ன செய்ய மேற்கொள்வதற்கு, சர்ப்பத்தை போல சில மனிதர்கள், விஷமுள்ள மனிதர்கள் இருப்பார்கள். விஷமுள்ள காரியத்தை, சர்ப்பத்தை போல கசப்புகளை கக்குவார்கள். உன்னை என்ன செய்ய கடிந்து கொள்வதற்கு, உனக்கு விரோதமாய் எழும்புவதற்கு சர்ப்பத்தை போல மனிதர்கள் வருவார்கள். தேள்களைப் போல உன்னை கொட்டிக்கொண்டே, தேள் கொட்டினா பாருங்களேன், விண்ணு விண்ணு விண்ணுன்னு தெரித்து கொண்டே இருக்கும். சில மனிதர்கள் வேலை செய்கிற இடத்துலையும், வீட்டிலையும், உங்களுடைய குடியிருப்பின் எல்லையிலும், கிராமத்திலையும் என்ன செய்ய தேள்களைப் போல சில மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களெல்லாம் மிதித்து போடுவதற்கு, ஆண்டவர் அவர்களெல்லாம் தாண்டி வருவதற்கு கர்த்தர் உனக்கு கிருபையை தந்திருக்கிறார். சத்ருவில் என்ன போராட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, இந்த சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா, எப்படி வருவான் தெரியுமா? சில மனிதர்கள் நமக்கு விரோதமாய் நம்மளை கோபப்படுத்துவார்கள். நமக்கு விரோதமாய் சில என்ன செய்வார்கள், அவதூறுகளை பரப்புவார்கள். நமக்கு விரோதமாய் நம்முடைய பெயர்களை என்ன செய்ய கரைப்படுத்துவார்கள். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வேலையை, நம்முடைய திருச்சபையை, இப்படி தான் பிசாசு என்ன செய்வான், விரோதமாய் செயல்படுவான். விரோதமாய் செயல்படுகிறதான சத்துருவை, அதாவது சாத்தானுடைய சகல வல்லமை, அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவன் என்னென்ன தந்திரத்தோடு வந்தாலும், என்னென்ன திட்டத்தோடு வந்தாலும், அவனுடைய திட்டத்தெல்லாம் ஆண்டவர் குலைத்து போடுவதற்கு ஆண்டவர் உனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்னா, தேவனுடைய வசனத்தை வைக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசத்தில் இருக்கிறார். அந்த உபவாசத்தில் இருக்கும்போது சாத்தான் வந்தான், இயேசுவை மேற்கொள்ள வந்தான். அவரை என்ன சொன்ன, மாம்சத்தின் இச்சையை தூண்டினான். அதே போல என்ன சொன்ன, சரீரத்தின் காரியத்தை தூண்டினான், எல்லாவற்றையும் தூண்டினான். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? வார்த்தையை வைத்து தான் பிசாசை ஜெயித்தார். அதனால தான் பைபிளை படிங்க, பைபிளை தியானம் பண்ணுங்க, வேதத்துக்கு என்ன செய்ய முக்கியத்துவம் கொடுங்க, ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்தில் வந்து வேத வசனத்தை கேளுங்கன்னு ஏன் சொல்லுகிறேன்
செய்தான் தெரியுமா? பிசாசை எப்படி மேற்கொள்ள முடியும்னா வசனத்தை வச்சு தான் அவனை மேற்கொள்ள முடியும். எனவே வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபைக்கு இருக்கணும். இந்த திருச்சபை வசனத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறதா என்று பார்க்கணும். எனவே வசனத்தை வைத்து அவனை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கட்ட தந்திருக்கிறார். மூன்றாவது, ஆண்டவர் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்பதின் ஆசீர்வாதம் தான் என்ன என்று சொல்லி பார்த்தால், லூக்கா 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் என்ன செய்ய, திரும்பி வந்தவர்களை பார்த்து இயேசு சொன்னார், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்பதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்களுடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுங்கள் என்று இயேசு சொன்னார். அப்படின்னா ஆவி கீழ்ப்படுகிறது என்று சந்தோஷப்படாமல் என்று ஒருமையில் சொல்லாமல் இயேசு பன்மையில் சொல்கிறார். ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதை குறித்து சந்தோஷப்படாமல் என்றால், இன்றைக்கு அந்த ஆவி என்ன செய்யும்னா மனிதர்களை பயன்படுத்தும். எப்போதுமே ஒரு ஆவி செயல்படுவதற்கு ஏதோ ஒரு உயிர் உள்ள ஒரு ஜீவன் வேணும். அது ஒரு எறும்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு என்ன செய்யலாம்னு சொன்னால் சர்ப்பமாக இருக்கலாம், சில மிருகங்களாக இருக்கலாம், சில மனிதர்களாக இருக்கலாம். எப்பொழுதுமே நீங்கள் நன்றாய் விளங்கி கொள்ளணும். சாத்தான் அன்றைக்கு ஏவாளை வீழ்த்துவதற்கு எப்படி வந்தான் தெரியுமா? சர்ப்ப ரூபத்தில் வந்தான். ஆனால் ஆதாமை வீழ்த்துவதற்கு சர்ப்ப ரூபத்தில் வரல, ஏவாள் ரூபத்தில் என்ன செய்தான்? வந்தான். பாருங்க, அடையாளம் கண்டுக்கிட்டீங்களா? சர்ப்ப ரூபத்தில் ஏவாள்கிட்ட வந்தான். ஆனால் ஆதாம்கிட்ட யார் ரூபத்தில் வந்தான்னு சொன்னால் ஏவாள் ரூபத்தில் வந்தான். இன்றைக்கும் இப்படி தான் மனிதனை பயன்படுத்துவான். இல்லை என்று சொன்னால் சில விலங்குகளை பயன்படுத்துவான், சில என்ன சொன்னால் அற்பமான ஜந்துக்களை பயன்படுத்துவான். ஏதோ ஒரு ஜீவன் உள்ள ஒரு ஜீவராசி அந்த பிசாசுக்கு வேணும். பிசாசு நமக்கு விரோதமாக வந்து என்ன சொன்னால் நம்முடைய ஆவி மண்டலத்தோடு போராடுவான், நம்ம ஆவிக்கு எதிர்த்து நிற்பான். எப்பொழுதுமே ஒரு பெரிய தீர்க்கதரிசி எலியா, அந்த தீர்க்கதரிசி என்ன செய்தான்னு சொன்னால் ஏசபேலின் வார்த்தையை கேட்ட உடனே போய் சோர்ந்து போய் படுத்து கொண்டான். பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? உன்னை எப்படியாவது சோர்வடைய பண்ணணும், நீ எப்படியாவது கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடாது, நீ எப்படியாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னுடைய ஆலயத்திற்கு போக விடாமல், நீ வேதத்தை வாசிக்க முடியாமல், நீ பரிசுத்த வாழ்க்கையில் வாழ முடியாமல், ஏதோ ஒரு ரீதியில் உனக்குள் பிரித்து அந்த பிரிவினைகளை உண்டு பண்ணி என்ன செய்வான்? அவன் அதில் மகிழ பார்ப்பான். இப்படி பல ரீதியில் பல ஆவிகள் செயல்படும். ஒவ்வொரு ஆவியும் ஒவ்வொரு விதமாய் செயல்படும். சில ஆவி இச்சைகளை கொடுக்கும், சில ஆவி பொருளாசையை கொடுக்கும், சில ஆவி சண்டையிடும், சில ஆவி விரோதமாய் செயல்படும். இப்படி ஒவ்வொரு வகையான ஆவிகள் இந்த பூமியில் இருக்கிறது. அந்த எல்லா ஆவிகளையும் நீங்கள் ஜெயிக்கிறதற்கு, உங்களுக்கு கீழ்ப்படிவதற்கு, உங்களை மேற்கொள்ளாததற்கு ஒன்றும் உங்களை இந்த மாதத்தில் மேற்கொள்ளாது.